பிராமணர்களுக்கு எதிரி என்பதைப் போல அவர்கள் கருதுகிறார்கள். அதுக்கு காரணம் நான் பெரியாரை அதிகமாக பேசுவது தான். பெரியாரை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பிராமணர்களின் எதிரிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கரும் பார்ப்பனியத்தை கடுமையாக தோலுரிச்சவர். அவர் மாதிரி இந்துத்துவத்துக்கு பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு யுத்தத்தை சமகாலத்தில் யாரும் நடத்தியிருக்க முடியாது. ஏன்னா ஒரே நாளில் 6-7 லட்சம் பேரோட அவர் பௌத்தத்தை தழுவினார். இது இந்து மதத்தின் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதல். அவர் வெறுமனை விமர்சிச்சுட்டு போகல. உங்க கூட நான் இருக்க மாட்டோம் அப்படின்னு அடுத்த நாள் ஒரு 3 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 2 நாள் நிகழ்ச்சியிலே 10 லட்சம் பேரை மதமாற்றம் செய்தார். ஒரு மாஸ் கன்வர்ஷன். அப்போ பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளை நான் எடுத்துக்கிட்டதுனால நான் அதை சனாதனத்தை எதிர்க்கிறேன். அதை பார்ப்பனியம்னு நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அதனால் பார்ப்பனர்களுக்கு எதிரிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது உண்மை அல்ல. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மாவை பார்க்குறது நான் ஹாஸ்பிட்டல். அப்போ பக்கத்து வார்டில் ஒருத்தர் தீக்காயம்பட்டு உயிருக்கு போகிறான்னாரு. அவருடைய மனைவி என்கிட்ட அழுதாங்க. அழுதும்போதே அவங்க தெலுங்கில் பேசுகிறாங்க. எனக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியாது. ஆனால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பேசும்போதே சொல்கிறாங்க, நாங்கள் பிராமின், எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, அவரை காப்பாற்றணும், டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்குன்னு மெனக்கிட்டு அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அதுக்குள்ளே போய் அவரை கிட்ட நின்று பார்த்துட்டு, அப்புறம் அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பில் கட்டுறதுல பிரச்சனைன்னு சொன்னாங்க. நான் மேனேஜ்மெண்ட்கிட்ட பேசுகிறேம்மா, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு இருந்தால் போதாது என் கையில் இருந்த காசும் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு. அன்றைக்கி என் கூட வந்தவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே அவர் ஏடிஎம்லேருந்து 20,000 ரூபா எடுத்து கொடுத்தாரு. எனக்கு கூட வந்த தம்பிக்கிட்ட காசு எவ்வளோன்னு கேட்டேன். 10,000 இருக்குனாரு. 10,000 கொடுத்தோம். அன்றைக்கே 30,000 ரூபா அங்கிட்ட கொடுத்து போய் ஃபீஸ் கட்டுங்க, அவர் ட்ரீட்மெண்ட்டு நின்று போயிடும் அப்படின்னு. நாங்கள் கொடுத்த அந்த பணத்தை கட்டின பிறகு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. மறுபடியும் அந்த லோக்கலில் வார்டில் சில இதெல்லாம் பார்த்தது. ஏன்னா வெறும் 30,000 கட்டிட்டாங்க, பில்லு 13 லட்சம் போயிடுச்சு. இடையில பணம் கட்டல. அப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கட்டினா தானே அவங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் அந்த இடத்துல உடனே அந்த நொடியில் 30,000 அரேஞ்ச் பண்ணி பணம் கட்டினோம். அடுத்த நாள் போனால் அவர் இறந்துட்டார். இறந்து போனவருக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஆனால் அதுக்குள்ளே அவங்க இன்சூரன்ஸ் கிளியர் ஆகி பணம் வந்துருச்சு. அவங்களுக்கு 2.5 லட்சம் 3 லட்சமும் கட்டணும். அது வேணான்னு அவங்க. ஆனால் ஆம்புலன்ஸுக்கு பணம் கட்டணும். பணம் கட்டினா தான் அங்கேருந்து ஊருக்கு எடுத்துக்குவாங்க. உடனே அந்த நேரத்தில் ஒரு 10,000 ரூபா ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுத்து, நீங்கள் எடுத்துருப்பாங்க, மறுபடியும் ஏதாவது தேவைன்னா என் ஃபோனுக்கு வாங்க அப்படின்னு நம்பர் கொடுத்து நான் வந்தேன். அவங்க பிராமின்னு சொன்ன பிறகு தான் எல்லாம் நம்ம செய்கிறோம். எந்த பிராமணர் மீது நமக்கு வெறுப்பு கிடையாது. இது ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது பெரியாரை நான் அதிகமாக பேசுறதுனால என்னையும் பிராமணர்கள் எதிரி அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர, அடிப்படையில் நம்ம ரொம்ப ஹியூமன் கைண்ட் உள்ளவங்க தான். சோஷியல் ஹார்மனிங்கிறது தான் முக்கியம். எனக்கு நிறைய பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் எப்படி பழகிறேன்னு அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் நான் எதிரான வெறுப்பு அரசியலை நான் பேசுனதில்லை. சாதி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பாகுபாடுகளை எதிர்க்கிறோம். அது அம்பேத்கர் பேசினது, பெரியார் பேசினதுங்கிறதுனால அந்த தலைவர்களை எங்கள் கொள்கை ஆசான்களாக நாங்கள் உயர்த்தி